ஓகே, பிடிஎஃப் தெரியுதா? Yes, ma'am. ஃபைன். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்மால் நம்ம ரிவிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து போக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ தட் ஈஸியாக இருக்கும். எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் புக் பேக் வந்து பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு நாளைக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆனா நாளைக்கு நான் நெக்ஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நானே ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அது என்ன ஒரு 20 MCQs தான் இருக்கும் புக் பேக்ல, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஓகேவா? இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும்னா இது கான்செப்ட் நோட்ஸாலாம் இருக்காது. இது வந்து லைக் ஃபார்முலாஸ் அண்ட் நீங்க என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், உங்க ஆன்சர் பேப்பர்ல எப்படி எழுதணும் அப்படின்றத நான் மேக்சிமம் இங்க இது பண்ணியிருப்பேன். இப்ப போக போக அப்படியே நான் அதை படிச்சும் காமிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுறேன். ஓகேவா? First, another cost sheet is a statement which provides detailed cost information. இது லைக் 1 மார்க்ல கேட்டா கேட்கலாம். ஓகேவா? ஒன்னும் காஸ்ட் ஷீட்ன்றது ஸ்டேட்மெண்ட், அதுக்காகவே இந்த லைன் நான் வந்து கொடுத்திருக்கேன். அப்புறம் இன்வென்ட்ரின்றது நமக்கு 3 டைப்ஸ் தெரியும்: ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். கரெக்டா? ரா மெட்டீரியல் என்னது? அது வந்து நம்ம வந்து ஸ்டோர்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். எதுக்காக? நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றதுக்காக. ஃபினிஷ்டு குட்ஸ்ன்றது வந்து நம்ம வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். எதுக்காக? டிஸ்பேட்ச் பண்றதுக்காக. கரெக்டா? அப்புறமேட் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்றது ப்ரொடக்ஷன் ரன்ல இருக்கும். ஃபார்மேட் ஆஃப் காஸ்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா opening stock of raw material, add purchases, less closing stock of raw material. நமக்கு என்ன வரும்? direct material consumed. அப்புறம் direct labor, direct expense நமக்கு கொடுக்கிறது prime cost. அப்புறம் factory overheads நம்ம ஆட் பண்ணுவோம், அது நமக்கு gross factory cost கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து add opening, less closing of work in progress, net factory cost. ஏன் மேம் நம்மளுக்கு இங்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது அப்படி கேட்டீங்கன்னா வந்து நமக்கு ஃபேக்டரிக்குள்ள என்ன நடக்கும்? ப்ரொடக்ஷன் நடக்கும், அதுதான் நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லுவோம். அதனால அது ஃபேக்டரி காஸ்ட்குள்ளேயே நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் போறப்ப நெட் ஃபேக்டரி காஸ்ட் நமக்கு வந்துடும். அது கழிச்சு அட்மின் ஓவர்ஹெட் ஆட் பண்ணுவோம், நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அப்புறமேட்டு வந்து மொத்தமா வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் வேர் ஹவுஸ்ல என்ன இருக்கோ அதையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணிப்போம், க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணிட்டு நமக்கு வர்றது தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அப்புறம் ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் which gives us total cost or cost of sales. add profit gives us sales. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? பர்ச்சேசஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட், சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். கேரேஜ் ஆர் ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் என்றது add to raw material cost. அதாவது அந்த ரா மெட்டீரியலை நான் என்னோட ஸ்டோர்ஸ்க்கு எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றது தான் கேரேஜ் ஆர் ஃப்ரைட் இன்வர்ட்ஸ். அது வந்து நம்ம ஆடட் டு ரா மெட்டீரியல் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட்ன்றதை நம்ம இக்னோர் பண்ணுவோம். ட்ரேட் டிஸ்கவுண்ட்ன்றதை நம்ம வந்து இஸ் டிடக்டட் ஃப்ரம் த பர்ச்சேஸ் ப்ரைஸ். பர்ச்சேஸ் ப்ரைஸஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணுவோம். எப்போ தெரியுமா? சப்போஸ் அந்த டிடக்ஷன் வந்து இன்வாய்ஸ்ல காமிக்கலனா மட்டும் தான். நான் உங்களுக்கு கிளியராகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஒழுங்கா படிங்க. இஸ் டிடக்டட் ஃப்ரம் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் if it is not shown as deduction in the invoice. Next, taxes வந்து இன்புட் டாக்ஸ் அவைலபிள் வந்து இக்னோர் பண்ணிடும். ஏன்னா நம்ம காசு அது வந்து திருப்பி கவர்மெண்ட் கொடுக்கதான் போறாங்க, அதனால நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிடும். ஆனா அதே நோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா வந்து அதை நம்ம ரா மெட்டீரியல் காஸ்ட் கூட ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட், ஐட்டம்ஸ் இக்னோர்ட் ஃப்ரம் த காஸ்ட் ஷீட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை இக்னோர் பண்ணிடுவோம். ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இக்னோர் பண்ணிட்டு நான் ஈக்விட்டி ரிலேட்டடை வந்து நம்ம இது பண்ணிப்போம், காஸ்ட் ஷீட்ல கன்சிடர் பண்ணிப்போம். என்னவா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல ஆட் பண்ணுவோம். மேம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபார்மிங் பார்ட்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி காஸ்ட் ஷீட்ல காமிப்போம் அப்படி கேட்டீங்கன்னா நம்ம காஸ்ட் ஷீட்ல வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வருமா, அது கழிச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணுவோம். அது கீழே தான் நம்ம வந்து அந்த நான் ஈக்விட்டி இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் பண்ணி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நமக்கு வரும். அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் தான் நான் SNDOH கொடுத்துருக்கேன் ஷார்ட் ஃபார்ம்ல. ஓகேவா? அப்புறம் ஆட் நான் ஈக்விட்டி இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இது புரியுதுல? அப்படி இல்லைன்னா இது நான் ஃபுல் ஃபார்ம்ல இங்க நான் நோட் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் எடிட்
எடிட் பண்ணி நோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அது புரியுதுல, ப்ராப்ளம் இல்லைல்ல? ஓகே மேம். ஓகே சரி. அப்புறம் நெக்ஸ்ட் டொனேஷன்ஸ், கேபிட்டல் லாசஸ் ஆர் ப்ராஃபிட், அப்புறம் இன்கம் டேக்ஸ் பெய்ட் ஆர் அட்வான்ஸ் டேக்ஸ் பெய்ட், அப்புறம் இன்டாஜிபிள் அசெட்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் ஆஃப் பண்றது, பெனால்டி, ஃபைன்ஸ், டேமேஜஸ், சப்சிடிஸ், கிராண்ட்ஸ், இன்சென்டிவ்ஸ், அப்நார்மல் லாஸ், இது எல்லாமே நமக்கு வந்து இக்னோர் பண்ணிடுவோம் நம்ம காஸ்ட் ஷீட்ல இருந்து. அதுதான் ஓகேவா. நெக்ஸ்ட் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட். இது எப்படின்னா நீ வந்து அசம்ப்ஷன்ஸ் எழுதிதான் ஆகணும். ஓகேவா. ஏன் அசப்ஷன்ஸா எழுதணும்னா இந்த மூணுத்துக்குமே நம்ம புக்ல வந்து அவங்க கரெக்டா கொடுக்கல, எதுல எப்படி கரெக்டா பண்ணணும்னு. ஓகேவா. நான் வந்து சிஏ மெட்டீரியல்ல ரெஃபர் பண்ணி அப்படிதான் ஜக்கிள் பண்ணி தான் வந்து இந்த நோட்ஸ் போட்டிருக்கேன். ஏன் இது எழுதியிருக்கேன்னா, இப்போ நம்ம வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் போடுறோம்ல, அதுல இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பாப்பீங்க, பேக்கிங் காஸ்ட் தான் வந்து பார்ப்பீங்க. எம்சிக்யூ ஃபார்ம்ல பார்க்க ரொம்பவே வந்து இது எம்சிக்யூ ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க பாஸ்ட் இயர்ல. ஸ்கிராப் வேல்யூ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இந்த 3 இடத்துல தான் அவங்க வந்து கை வைப்பாங்க. ஆனா இது ரொம்ப ஈஸி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா. ஓகேவா. ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து உங்களுக்கு மென்ஷனும் பண்ணிருக்கேன், ஃபார் ஆல் த பிலோ ரைட் அசம்ப்ஷன் so that mark will not be deducted. ஸோ உனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட், பேக்கிங் காஸ்ட், ஸ்கிராப் வேல்யூ அப்படின்ற இந்த 3 கொடுத்தாலே நீ என்ன பண்ணுனா எது கீழே போடுறியோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வெறும் அட்மின் ஓவர்ஹெட் கொடுத்துருக்காங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன், ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அசியூம் பண்ணி என்னோட நெட் ஃபேக்டரி காஸ்ட்ல ஆட் பண்ணுவேன். அதாவது நெட் ஃபேக்டரி காஸ்ட் ஆட் அட்மின் ஓவர்ஹெட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்பயும் போல போடுவேன். கரெக்டா. ஒன்றும் இல்லை, சம் போட்டு முடிச்ச உடனே கீழே வந்து நோட் ஹியர் ஐ ஹவ் அசியூம் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் இஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு எழுதுடு. ஓகேவா. சப்போஸ் உனக்கு கொஸ்டின்ல நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் கொடுத்திருந்தா கூட நீ என்ன எழுதணும்னா நோட் ஹியர் ஐ ஹவ் அஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் எழுது. ஸோ தட் எக்ஸாமினர் வந்து கரெக்ட் பண்றப்ப ஒரு ஐடியா இருக்கும், நம்ம கரெக்டா எப்படி அசியூம் பண்ணி எழுதியிருக்கோம், கொஸ்டின் பிரகாரமே போயிருக்குமா அப்படின்றது. ஓகேவா. ஸோ அசம்ஷன்ஸ் வந்து மேக்சிமம் டிடிஐடிடில அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங்ல, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல நம்ம நிறைய அசம்ஷன்ஸ் எழுதுவோம். அது எழுதுனாதான் நமக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் பார்த்தீங்கன்னா நான் 3வா பிரிச்சுக்கிறேன். ஒன்று ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன், இன்னொன்று நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன், இன்னொன்று பார்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அண்ட் பார்ட்லி நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆட் டு நெட் ஃபேக்டரி காஸ்ட், நீங்க வந்து நெட் ஃபேக்டரி காஸ்ட் கூட ஆட் பண்ணிப்பீங்க. எப்பயும் போலதான் நமக்கு என்ன வரும், பிரைம் காஸ்ட், அது கழிச்சு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், என்ன ஆட் பண்ணுவோம் சொல்லுங்க யாராச்சும். பிரைம் காஸ்ட் கழிச்சு என்ன ஆட் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் ஆர் ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணுவோம். அது கழிச்சு வர்றது கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட். அப்புறம் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு வர்றது தான் நெட் ஃபேக்டரி காஸ்ட். அது கூட எப்பயும் போல அட்மினிஸ்ட்ரேஷன் நீ ஓவர்ஹெட் வந்து ஆட் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் காமிப்பேன். இது வந்து ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் தான். இல்ல மேம் கொஸ்டின்ல வந்து நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு அவன் நீ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கான், அப்ப நீ என்ன பண்ணணும்னா நீ வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு ஆட் பண்ணணும். உன்னோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஆட் அட்மின் ஓவர்ஹெட் நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்னு சொல்லிட்டு டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸை நீ கண்டுபிடிப்ப. புரியுதா. நான் கீழே வந்து எழுதியிருக்கேன், அந்த கிரீன் இங்க்ல இருக்கிறது காஸ்ட் ஷீட்ல நம்ம எப்படி போடுவோம்னு. ஓகேவா. அதே மாதிரி பார்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன், இப்போ வந்து 20,000 இருக்கு, அந்த 20,000ல 15,000 வந்து ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன், மிச்ச 5,000 தான் நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். இந்த 15,000 நான் வந்து இங்கே அக்கௌண்ட் பண்ணுவேன். எனக்கு நெட் ஃபேக்டரி காஸ்ட் என்ன வருதோ அது பிளஸ் அட்மின் ஓவர்ஹெட் 15,000
அப்புறமேட்டு அது ரெண்டு ஆட் பண்றதா என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த 5000 நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஒரு அமௌண்ட் வருமா, இங்க நான் 5000 போடுவேன். அட்மின் ஓவர்ஹெட் வந்து நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்ன்றத 5000 போட்டுட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் எனக்கு என்ன இதுவோ அப்புறம் வராது நான் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு போடுவேன். புரியுதா? இது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல ரெண்டு பேருக்குமே? பேலன்ஸ் 5000 நீங்க ஆட் பண்ண சொல்றீங்க மேம்? ஆமா, உனக்கு வந்து பார்ட்லி ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் வந்து 15000 சொல்றான், நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் 5000 சொல்றான். அதுக்காக இப்படி நம்ம போடுறோம். அந்த 15000 எப்பயும் போல நீ போட்டுட்டு அந்த 5000 மட்டும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல் கூட நீ ஆட் பண்ணிப்ப. ஓகேவா? அதே மாதிரி நான் இங்கேயே நோட் போட்டிருக்கேன் so that நீங்க நாளைக்கு ரிவைஸ் பண்றப்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. if in question it is given as only வெறும் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வெறும் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி இருக்காங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் எடுத்துக்கோ, எப்பயுமே நம்ம போடுற மாதிரி. ஓகேவா மது? புரிஞ்சுதா? ஓகேவா புரியுதுக்கா. மேபி சம் போடுறப்ப இதுல நமக்கு ஒரு சம் இருக்கு. ஆக்சுவலா ஜூன் 2025 அந்த இதுல வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டோம்ல, மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கூட ஒரு சம் இருக்கு ஆக்சுவலா. சரி, நான் அதுக்கு நம்ம போறப்ப நான் உங்களுக்கு அது ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு அப்புறம் பாஸ்ட் இயர் கொஸ்டின் போட ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பேக்கிங் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 டைப்ஸ், பிரைமரி பேக்கிங், செகண்டரி பேக்கிங். பிரைமரி பேக்கிங் வந்து ஒரு 2 இது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைமரி பேக்கிங் காஸ்ட் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி ஸ்பெசிஃபை பண்றப்ப அது ரா மெட்டீரியல்ஸ் கூடிய ஆனது அப்படின்றதால நம்ம ரா மெட்டீரியல்லையே ஆட் பண்ணிப்போம். இல்ல மேம் ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா எப்பயும் போல ஃபார்மிங் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இல்ல மேம் எனக்கு கொஸ்டின்ல வந்து வெறும் பிரைமரி பேக்கிங் காஸ்ட் கொடுத்துருந்தா நீ ஃபினிஷ்டு குட்ஸா அசியூம் பண்ணி நீ அதை வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துப்ப. அதாவது நெட் ஃபேக்டரி காஸ்ட் ஆட் அட்மின் ஓவர்ஹெட், அதுல பிரைமரி பேக்கிங் காஸ்ட்ன்றது உனக்கு வரும் which is equal to cost of production. அப்புறமேட்டு செகண்டரி பேக்கிங்ன்றது நீ எப்பயும் போல உன்னோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல அது கூட ஆட் பண்ணிப்ப. இது புரிஞ்சிடுச்சா? பேக்கிங் காஸ்ட் புரிஞ்சிடுச்சா? இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்குது. புதுசா இருக்கா? என்ன இப்படி சொல்ற நீ? பிரைமரி பேக்கிங்ல நம்ம ஒரு சம் போட்டிருக்கோம் ரா மெட்டீரியல்ஸை வச்சு. நான் உனக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட்ல ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். மேபி நான் உனக்கு அது காமிச்சேன்னா உனக்கு இன்னும் நல்லா புரியும். வெயிட் பண்ண. ஓகே ஃபைன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுக்கா. ஓகே இருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதாவது யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோல இருக்கும். ஓகேவா? ஒரு எம்கியூபி போட்டிருப்போம், அதுக்காகவே நான் எடுத்தேன். இங்க ஐ மீன் ஒரு ஸ்மால் ரிவைஸ் கொடுக்குறேன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு மட்டும். இங்க பாத்தீங்கன்னா சேல் ஆஃப் ஸ்கிராப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லயே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. உனக்கு வந்து டவுட்டே வர வேணாம் அது என்ன சேல் ஆஃப் ஸ்கிராப்னு, ரா மெட்டீரியல்ஸா இல்லைன்னா ஃபினிஷ்டு குட்ஸ்கா அப்படின்ற இதுவே உனக்கு வராது. கரெக்டா? இந்த சேல் ஆஃப் ஸ்கிராப்பை நீ என்ன பண்ணுவேன்னா வந்து அதை எடுத்துட்டு போய் அப்படியே வந்து உன்னோட டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்குல்ல அங்க வந்து லெஸ் பண்ணிடுவேன். அதுதான் வந்து
just a minute. ஓகே, இது தெரியுதா? ஸ்கிராப் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் நான் இங்க வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து என்னோடது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் டைரக்ட் மெட்டீரியல், என்னோட சேல் ஆஃப் ஸ்கிராப் அந்த வேல்யூ வந்து ஃப்ரம் டைரக்ட் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருந்தா நான் ரெடியூஸ்ட் இன் ரா மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்க வந்து எனக்கு கொஸ்டின்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க சேல் ஆஃப் ஸ்கிராப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் rupees 5,000. அப்ப நான் அந்த 5,000 என்ன பண்ணுவேன், என்னோட டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்னா நான் லெஸ் பண்ணியிருப்பேன். அதுதான் நான் இங்க கொடுத்திருக்க ரெடியூஸ் இன் ரா மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு. புரியுதா? இதே மாதிரி அவங்க சப்போஸ் சேல் ஆஃப் ஸ்கிராப் ஃப்ரம் இன்டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு அவங்க கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸா எடுத்துப்பேன். ஓகேவா? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல இருந்து நான் லெஸ் பண்ணிப்பேன். பிரைம் காஸ்ட் ஆட் ஃபேக்டரி ஓவர்ஹெட் அங்க நான் லெஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து இன்டைரக்ட் மெட்டீரியலுக்கானது. ஓவர்ஹெட்ஸ்னா என்னது? நமக்கு இன்டைரக்ட் காஸ்ட். இன்டைரக்ட் காஸ்ட்னா என்ன? நமக்கு இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் சேர்த்துதான் நம்ம வந்து இன்டைரக்ட் காஸ்ட் ஆர் ஓவர்ஹெட்ஸ்னு சொல்றோம். அதுதான் வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். அதாவது ஃபேக்டரிக்குள்ள நடக்கிற எனக்கு இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் ஃபேக்டரி ஓவர்ஹெட் கீழே நான் வந்து அக்கௌண்ட் பண்ணுவேன். அப்படின்றப்ப அதுல நான் சேல் ஆஃப் ஸ்கிராப் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் இன்டைரக்ட் மெட்டீரியல்னா அது நான் அது கீழே தான் வந்து இது பண்ணி என்னோட ஃபேக்டரி காஸ்ட்டை நான் காமிப்பேன். இல்லை மேம் அவங்க வந்து டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்போ சேல் பண்ணியிருக்காங்க ஸ்கிராப்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணுவோம். அதாவது ஓப்பனிங் WIP ஆட் பண்ணி க்ளோசிங் WIP லெஸ் பண்ணி சேல் ஆஃப் ஸ்கிராப்பை லெஸ் பண்ணுவோம். அதுதான் நமக்கு நெட் ஃபேக்டரி காஸ்டா வரும். புரிஞ்சுதா? இப்போ புரியுதுக்கா. நீ வந்து வெறுமனே உனக்கு பார்த்தா லைக் கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா உனக்கு இப்படி பாக்குறப்ப கொஞ்சம் ஒரு ஐடியா வந்துடும் நீ சம்ஸ் போடுறப்ப. ஓகேவா? ஓகே. நான் அதுதான் இங்க வந்து தேர்ட் பாயிண்டா நமக்கு கொடுத்துருக்கேன். இங்க நம்மளோட தேர்ட் பாயிண்ட் நான் இப்ப சொன்னல ஸ்கிராப் வேல்யூ, அதுதான் நான் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப்ல. ஓகேவா? இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இது எதுக்குன்னா மெயினா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து நீங்க ஒரே ரிவைஸ்ல பண்றதுக்கு. இது நீங்க சப்போஸ் எழுதிக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி எழுதி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும். அப்ப நாளைக்கு நீங்க அப்படியே கையோட கையா கேட்கலாம், அக்கா இது நான் எழுதுறப்ப எனக்கு புரியல, இது ஒரு வாட்டி சொல்லி கொடுங்கன்னா நான் அப்படியே சொல்லி கொடுத்துட்றேன். இப்ப நான் இதுல நம்ம என்னெல்லாம் சம்ஸ் பார்த்தோன்றத அந்த பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு வந்து சொல்லி இது பண்ணிடுறேன். ஜஸ்ட் a minute. நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சேன்னா ரா மெட்டீரியலுக்கு எப்படி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஒரு சம போகலாம். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோன்றது நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இங்க பாரு,
அட்மின் எக்ஸ்பென்சஸ் வெறும் ஜஸ்ட் 5% ஆஃப் சேல்ஸ்னு போட்டிருக்காங்க. அவங்க ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம என்னென்ன அசியூம் பண்ணிப்போம், அது ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அப்படின்றத அசியூம் பண்ணி நம்ம எப்படி போட்டிருக்கோம்னு பாருங்க. நெட் ஃபேக்டரி காஸ்ட் ஆட் அட்மின் ஓவர்ஹெட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ரிலேட்டட் டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ கன்சிடர்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் கன்சிடர்ட் அஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இது பண்ணி இது பண்ணியிருக்கோம். இங்கே ஒன்றுமே இல்லை. கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் விச் இஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். நான் அந்த கான்செப்ட் சொல்லி கொடுக்கல தானே. இப்போ நீங்கள் இந்த சம் முடிச்சோடனே என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஹியர் I have assumed admin overheads is related to production activity இப்படி நீ போட்டுட்டேன்னா புரிஞ்சுப்பாங்க. ஓகே, ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டின்னு அந்த குழந்தை வந்து அசியூம் பண்ணியிருக்கிறதால காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே ஆட் பண்ணி டிரைவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன்னா இதுக்கெல்லாம் 2 ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறதால சில பேர் வந்து நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்ன்றதை அசியூம் பண்ணியே வந்து போடுவாங்க. அப்போ அவங்க அங்கே நோட் கண்டிப்பாக எழுதி ஆகணும். இந்த நோட்டுன்றது எதுக்குன்னா உங்களுக்கு மார்க்ஸ் டிடக்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்காக தான் மெயினாக. சில எக்ஸாமினர்ஸ்ல அப்படியே உனக்கு வந்து இந்த இது இருக்குல்ல நெட் ஃபேக்டரி காஸ்ட் இது வரைக்கும் மார்க் கொடுத்துட்டு இது கழிச்சு அப்படியே அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இந்த நோட் எழுதல அப்படின்றதுக்காக. இது ஒரு பெரிய இதுவாகவே நடக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து 2 இது இருக்கிறதால அந்த ப்ராப்ளம் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் அசம்ஷன்ஸ் ஜஸ்ட் மினிட் பார்க்குறேன். இங்கே நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து போடுறப்ப இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்திருக்கும். ஜென்ரல் அண்ட் அட்மின் எக்ஸ்பென்சஸ் ஆர் நாட் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. அதை வந்து நம்ம வந்து என்னவா கன்சிடர் பண்ணுவோம்னா ஃபார்மிங் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணியிருப்போம். நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கூட ஆட் பண்ணியிருப்போம். இங்க பாருங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஆட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் ஜென்ரல் அண்ட் அட்மின் எக்ஸ்பென்சஸ். புரியுதா இப்போ உங்களுக்கு? அட்மின் ஓவர்ஹெட்ஸ்க்கு 2 சம்மே நம்ம போட்டிருக்கோம். அவங்க ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி கொடுக்கலன்னா எப்படி, ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ரிலேட்டட்னா எப்படி, ரிலேட்டட் இல்லைன்னா எப்படின்றது. இங்க நான் கீழே மட்டும் நோட் போட்டுக்கணும். Here I have assumed that the general and admin expenses are not related to production activity as given in the above question அப்படின்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுன்றது ஒரு சேஃபர் சைட்கானது. ஓகேவா? புரியுதா? புரியுதுக்கா. ஓகே சுஜாயிந்தர் உங்களுக்கு? ஓகே, இங்க பாருங்க, ₹1800 was realized by the sale of scrap material during the course of manufacture அப்படின்றது போட்டிருக்காங்க. உன்னோட சேல் ஆஃப் ஸ்கிராப்பை நீ என்ன பண்ணிருக்க, உன்னோட ஸ்கிராப்பை வந்து நீ சேல் பண்ணிருக்க. அது வந்து எப்போனா வந்து டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சர். ஓகேவா? அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னோட கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட்ல இருந்து நான் வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அங்கே வந்து நான் லெஸ் சேல் ஆஃப் ஸ்கிராப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். கரெக்டா? ஆனால் இங்கே நமக்கு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல எதுவுமே கொடுக்காததால நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா
ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் போடுறப்பவே அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் காஸ்ட்ல நான் காமிச்சிருப்பேன். அதுதான், மற்றபடி வேற எந்த இதுவுமே இல்லை. புரிஞ்சுதா? புரியுதா இல்லையா? எஸ் மேம். உங்களுக்கு இந்த சேல் ஆஃப் ஸ்கிராப் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்ல உங்களுக்கு ஓகேவா, புரிஞ்சிடுச்சா? சுஜா, இந்த உனக்கு 3 அட்ஜஸ்ட்மெண்ட்மே புரிஞ்சிடுச்சா? எஸ் மேம். ஏதாச்சும் டவுட் இருக்கா? திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க, பண்றேன். நோ ப்ராப்ளம், இஷ்யூஸே இல்ல. புரியல. ஓகே, மது உங்களுக்கும் புரிஞ்சிடுச்சா? புரியுதுக்கா. ஓகே, நோ ப்ராப்ளம்ல. இப்போ ஞாபகம் வருதா நம்ம சம்ஸ் போட்டதெல்லாம்? நம்ம எல்லாமே போட்டிருப்போம். ஆனா நான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல ரெடி பண்ணி கொடுக்கல, அதுதான். இப்போ நான் அதுவும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன், ஸோ தட் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு வந்து சம்ஸ் மேக்ஸிமம் நீங்க தான் போட போறீங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக நமக்கு எல்லாமே மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் சம்ஸ் தான் நம்மளோட பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஆனால் பேசிக்கான சம்ஸும் கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் 2 பேருமே வந்து நோட் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ, ஸோ தட் இப்போ நீங்கள் வந்து போடுவீங்க. ஓகே, கொஸ்டின் விசிபிளா? பக்காவா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நமக்கு வந்து ஜூன் 2023 அப்போ பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. மிஸ் பிக்யூஆர் லிமிடெட் சப்மிட்ஸ் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். என்ன சொல்லியிருக்காங்க? சேல் ஃபார் த இயர் வந்து 55 lakhs, பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் த இயர் வந்து 22 lakhs, டைரக்ட் லேபர் 13 lakhs கொடுத்துருக்காங்க. என்னோட இன்வென்ட்ரிஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், பிகினிங்னா என்ன, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 1,40,000, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 80,000. அப்புறம் மெட்டீரியல்ஸ் இன்வென்ட்ரி பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, at the opening stock of raw materials, அதாவது வந்து at the beginning of the yearனு கொடுத்துருக்காங்க 60,000. க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 80,000. இன்வென்ட்ரிஸ் at the end of the year, work in progress வந்து 1,20,000, finished goods வந்து 1,60,000. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் பேஸ் 60% ஆஃப் டைரக்ட் லேபர் காஸ்ட். உன்னோட டைரக்ட் லேபர் காஸ்ட் எவ்வளோ? 13 lakhs. அதுல 60% தான் அவனோட ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வந்து 5% ஆஃப் சேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 55 lakhsல உன்னோட 5% வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10% ஆஃப் சேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் அ காஸ்ட் ஷீட் வித் ஆல் த எலிமெண்ட்ஸ். இது ஒரு 7 mark. இதுல எதுவுமே இல்லை, நீங்க அந்த காஸ்ட் ஷீட்ல இதுல எல்லாமே எடுத்து போட போறீங்க. இதுல வெறும் இந்த அட்மின் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், என்னவா அசியூம் பண்ணுவோம்? சொல்லுங்க யாராச்சும் ஒருத்தங்க. மது சொல்லு பார்க்கலாம். என்ன பண்ணுவோம்? அந்த அட்மின் எக்ஸ்பென்சஸை நம்ம என்னவா அங்க அசியூம் பண்ணுவோம்? அது நார்மலா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ல தான போடுவோம். கரெக்ட் தான். அது எங்க எப்படி காமிப்ப நீ?
எனக்கு அந்த ஃபார்மேட்டை சொல்லு டக்குன்னு. ஃபேக்டரி ஓவர் ஹெட் போட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வருமா, அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பென்ஸ் 5% சேல்ஸ்ல இருந்துட்டு 5% எடுத்து போட்டா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. கரெக்டா? இல்லையே. தெய்வமே, நம்ம ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் போட்ட கழிச்சு வர்றது நமக்கு ஒர்க் காஸ்ட் ஆர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? அது கழிச்சு நீ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்ட கழிச்சு உனக்கு வர்றதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நீ சொல்லுவ. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல இங்க பாரு, பிரைம் காஸ்ட் ஆட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்டா, அது கழிச்சு என்ன வரும் உனக்கு? ஓகே, வொர்க் இன் ப்ராக்ரஸ். அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் சொல்வோம். அப்புறம் ஆட் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பண்ணிட்ட கழிச்சு நமக்கு வர்றது நெட் ஃபேக்டரி காஸ்ட் சொல்லுவோம். அப்புறமேட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் அத ஆட் பண்ணிட்டு அதுக்கு வரது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது கூட ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ். அவ்வளவுதான். அது கழிச்சு நீ என்ன பண்ணுவனா, எல்லாமே எழுதி முடிச்ச உடனே ஒன்றும் இல்லை, இங்க நோட் மட்டும் போட்டு ஐ ஹவ் அஸ்யூம் that the administration expenses are related to production அப்படின்றது நம்ம எழுதிடுவோம். ஓகே, அந்த ட்ரீட்மெண்ட்காக. புரிஞ்சுதா? நீ சொல்றது எல்லாம் கரெக்ட், ஆனா ஃபார்மேட் மட்டும் பாத்துக்கோ. இப்ப நீங்க 2 பேருமே என்ன பண்றீங்கன்னா, நோட் பென் எடுத்து கால்சி எடுத்து இதை ஒர்க் அவுட் பண்றீங்க. டக்குன்னு இப்பவே பண்ணுங்க. ஸோ இந்த சம் ப்ராப்ளம் இல்லை, ரெஃபர் ஃபஸ்ட்டு செகண்ட் கிளாஸோட சம்மு, நான் ஏற்கனவே போட்டது தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து PQR & Co is an advertising agency which has received an enquiry to submit the quotation. Bill of materials prepared by the production department for the quotation states the following requirement of materials. Paper வந்து 20 reams at 2200 per ream. அப்புறம் நம்ம இது எங்க போடுவோம்? சுஜா இந்த நீயும் அன்மியூட் பண்ணிவை, மது நீயும் அன்மியூட் பண்ணிவை. நான் பேர் சொல்றப்ப டக் டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த பேப்பர் வந்து நம்ம எங்க போடுவோம்? சுஜா இந்த சொல்லுங்க. டைரக்ட் மெட்டீரியல். என்னென்ன 20 into 2200 போடுவோம். இங்க் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ், பைண்டிங் மெட்டீரியல் அண்ட் அதர் கன்சியூமர்ஸ், இதுவும் எங்க வரும்? Direct material. Next, some photography is required for the job. The agent does not have photographer as an employee. It decides to hire one by paying rupees 20,000 to him. இது 20,000 நம்ம பே பண்றோம்ல, இது எங்க அக்கவுண்ட் பண்ணுவோம்? மது சொல்லுங்க. ஆஃபீஸ் ஓவர்ஹெட். ஏன் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்மா? அங்கதானே ஹையர் பண்றாங்க. ஓ, ப்ரொடக்ஷன் வருமா? நீதான் சொல்லணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்கா? ஏண்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்? இல்ல, அவங்க எம்ப்ளாயியை ஹையர் பண்றாங்க தானே. ஹையர் பண்ணா என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்க்கு நான் அதுவா மீனிங் சொன்னேன். புரியல. அது அட்மினிஸ்ட்ரேஷன்ல தானே நடக்கும். ஓய், ஹையரிங்ன்றது ப்ராசஸை விட்டுரு. நான் அவங்களுக்கு சேலரி கொடுக்குறேன், ஓகேவா? அந்த 20,000ன்றத நான் என்னவா அக்கௌண்ட் பண்ணுவேன்? நான் எதுக்காக அந்த 20,000 கொடுக்குறேங்க அந்த எம்ப்ளாயிக்கு? அவர் எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறதால, ஓகேவா? இங்கே நான் இந்த கொட்டேஷனை நான் எதுக்கு பண்ண போகிறேன்னா, என்னோட ஏஜென்சி அட்வர்டைசிங் ஏஜென்சி தான். அப்படின்றப்ப என்னோட மெயின் ஒர்க்கே என்னது? அட்வர்டைசிங் தான், கரெக்டா? அப்போ எனக்கு ஃபோட்டோகிராஃபருன்றது தேவைப்படும். அவங்க என்னோட ஃபைனல் ப்ராடக்ட்க்கு டைரக்ட் லேபர்,
நான் ஹையர் பண்றேனோ அப்படி இருந்தா வந்து நான் மந்த்லி சேலரி கொடுத்து வைக்கிறேனோ அது டோட்டலா என்னோட கம்பெனி விஷயம். ஓகேவா? நான் சீசனல் பிஸ்னஸ்லாம் பண்ணுவேன். அப்படின்றப்ப அந்த டைமுக்கு சீசனலாக ஹையர் பண்ணுவேன். அதுக்காக அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் அட்மின் ஓவர்ஹெட்டில் வந்து நான் அவங்களோட சேலரி அக்கௌண்ட் பண்ண மாட்டேன். என்னோட டைரக்ட் லேபரில் நான் கீழே வந்து போட்டுப்பேன் ஃபோட்டோகிராஃபர் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு 20,000. புரியுதா இப்போ உங்களுக்கு? புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. எஸ்டிமேட்டட் ஜாப் கார்டு ப்ரிப்பேர்ட் பை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபைஸ் that service of following employees will be required for this job. எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் மட்டும் தேவைப்படாது, அது இல்லாமல் எனக்கு சிலதும் தேவைப்படும் என்னோட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆர்டிஸ்ட் 18,000 per month, ஆனால் 80 hours தான் ஒர்க் பண்ணுறாங்க. காப்பி ரைட்டருக்கு 15,000 per month, 75 hours தான் ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறது. நெக்ஸ்ட் கிளையன்ட் சர்வீசிங் வந்து 13,500 per month, ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறது 30 hours தான். புரிஞ்சுதா இது வரைக்கும்? இவங்க மூணுமே எதுல வருவாங்கன்னா டைரக்ட் லேபர்ல தான் வருவாங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க. பிரைமரி பேக்கிங் மெட்டீரியல் will be required to the tune ₹6,000. இங்க இந்த டியூன்ன்றது இருக்குல்ல, இது வந்து நான் ரா மெட்டீரியலா எடுத்துப்பேனா எல்லாம் ஃபினிஷ்டு கூட்ஸ் இதுவா எடுத்துப்பேனா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த சம் நம்ம வந்து புக் சம், அப்படியே HSL புக் சம். ரா மெட்டீரியல் கரெக்ட். நீ ரா மெட்டீரியலா தான் எடுத்துப்ப, ரா மெட்டீரியல் காஸ்ட் கூட ஆட் பண்ணுவ. கரெக்டா? பேப்பர், ink and other printing material, binding material and other consumables, அது கூட இந்த primary packing-உம் add பண்ணுவேன். அப்புறமேட்டு என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து 40% of prime cost, selling and distribution overheads வந்து 20% on production. The agency works 25 days in a month, 6 hours a day. அப்போ மொத்தம் எவ்வளோ hours? 25 into 6 is equal to 150 hours. அப்போ உனக்கு 1 மந்த்துக்கு வந்து 150 hours ஏஜென்சி ஒர்க் பண்ணதான். ஓகேவா? அப்புறமேட்டு த ஏஜென்சி எக்ஸ்பெக்ட்ஸ் எ ப்ராஃபிட் ஆஃப் 20% ஆன் கோட்டட் ப்ரைஸ். இப்போ நீ வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் போட போற, அதான் காஸ்ட் ஷீட் தான் நீ போட போற. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை தான் நீ வந்து டிரைவ் பண்ணுவ. கரெக்டா? இப்போ நீங்க 2 பேருமே இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. சால்வ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல தனித்தனியா சென்ட் பண்ணுங்க, குரூப்ல போடாதீங்க. தனித்தனியா எனக்கு வந்து பிரைவேட் மெசேஜ்ல சென்ட் பண்ணுங்க போட்டோவை. क्वेश्चन புரிஞ்சிடுச்சுல? ஞாபகம் வருதா நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னு? அந்த டைரக்ட் லேபர் வந்துட்டு ஆர்டிஸ்ட்க்கு 80 ஹார்ஸ்னா அப்போ 150 ஹார்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்ற மாதிரி போட்டு பண்ணுமா? இல்லடா, இங்க இந்த 18,000 per month கொடுத்திருக்காங்கல்ல, இந்த per month 18,000ன்றது 150 ஹார்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஆர்டிஸ்ட் இங்க நமக்கு எங்க எவ்வளவு ஹார்ஸ்க்கு ஒர்க் பண்றாங்க? 80 ஹார்ஸ்க்கு. அப்ப நம்ம 80 ஹார்ஸ்க்கான சேலரி தான் நான் கொடுப்பேன் ஆர்டிஸ்ட்க்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? 18,000 இன்ட்டு எவ்வளோ ஹார்ஸ்க்கு நான் கொடுக்கணும்? 80 ஹார்ஸ்க்கு. இது மொத்தம் எவ்வளோ ஹார்ஸ்க்கானது? 150. இப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு வந்துருமா 80 ஹார்ஸ்க்கு எவ்வளோன்றது? ஓகே. அப்படி இல்லை, நான் ஆக்சுவலாக பேசிக்காக எப்படி போட்டிருப்பேன்னா பர் ஹவருக்கு கண்டுபிடிச்சிருப்பேன். 18,000 டிவைடட் பை 150 அப்படின்னு போட்டால் உனக்கு ஒரு அமௌண்ட் வரும். லைக் 18,000 டிவைடட் பை 150னா ₹120 per hourனு வரும். ஓகேவா? அப்போ இங்க எனக்கு ஆர்டிஸ்ட் எவ்வளவு ஹார்ஸ்க்கு ஒர்க் பண்றாங்க? 80 ஹார்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிருப்பேன்னா 120 into 80 which is equal to ₹9,600 அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆர்டிஸ்ட்க்கு. நீ அப்படியும் கால்குலேஷன் காமிக்கலாம். கால்குலேஷன்ன்றது உனக்கு எது ஈஸியா இருக்கோ நீ அது காமி, ஆனா காமிச்சு ஆகணும் ஒர்க்கிங் நோட்ல. அதனாலதான் நான் உங்களை வந்து போட்டு அனுப்புன்னு சொல்லியிருக்கேன் இந்த சம்ம. புரியுதா மது? இல்ல டவுட்டாவே இருக்கா?
இப்போ போடுங்க, இந்த சம் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. பொறுமையாவே போடுங்க, ப்ராப்ளமே இல்லை. நீங்க ஒரு கான்செப்ட் கத்துக்கிட்டாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 7 மார்க்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகுறோம்னா பக்காவா ரெடி ஆகணும், அதுதான் முக்கியம். இப்போ இங்க வந்து 20% ஆன் கோட்டட் ப்ரைஸ்னு கொடுத்துருக்காங்களா, இங்க நமக்கு கோட்டட் ப்ரைஸ் தான் என்னது, சேல்ஸ். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, 20% ஆன் கோட்டட் ப்ரைஸ் தான் என்னோட ப்ராஃபிட் சொல்றாங்க. ஸோ இஃப் சப்போஸ் என் சேல்ஸ் வந்து 100 இருந்தா என் ப்ராஃபிட் எவ்வளோ, 20% ஆன் சேல்ஸ், அப்போ 20. அப்போ என்னோட காஸ்ட் எவ்வளோ, காஸ்ட் மைனஸ் ப்ராஃபிட் தானே சேல்ஸ். அப்போ என் காஸ்ட் வந்து காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் தானே சேல்ஸ். அப்ப என்னோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும், 80. இப்போ இங்க நம்ம வந்து காஸ்ட் கண்டுபிடிச்சிடுவோம் கரெக்டா, ஈஸியாவே நமக்கு வந்துடும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் டோட்டல் காஸ்ட் தான் நான் இங்க காஸ்ட்னு சொல்றேன், ஓகேவா. இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னோட ப்ராஃபிட் வந்து நான் வந்து ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் பதிலாக ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 20 divided by 80 into 100 which is equal to 25% on காஸ்ட். என்னோட ப்ராஃபிட் வந்து 25% ஆன் காஸ்டா இருக்கும், கரெக்டா. நம்மளுக்கு இங்க வந்து டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு வந்துச்சு, 1,71,024, கரெக்டா. அந்த 1,71,024 into 25% போட்டனாலே நீ வந்து ப்ராஃபிட் வந்துரும் உனக்கு 42,756. புரியுதா? புரியுதா இல்லையா? உனக்கு புரியுதா? நீ லெட்டஸ் அஸ்யூம் அதுவும் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. அது டைம் கன்சியூம் ஆகிறதுக்கு பதிலாக நீ இப்படி கூட போடலான்ற. கீழே நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நீ நோட்டில் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுக்க வேணாம். ஜஸ்ட் வந்து 20% ஆஃப் சேல்ஸ், profit of 20% on sales is nothing but 25% on cost அப்படின்றது நீ போட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இந்த கால்குலேஷன் எல்லாம் போடணுன்னே தேவையில்லை. இந்த கால்குலேஷன்லாம் அதுக்கு நான் சொல்றேன். உன்னோட ஆன்சரை எப்படி இன்னும் நல்லா சைஸ் ஸ்மால் ஆக்குறதுக்கு. புரிஞ்சுதா மது? உங்களுக்கும் ஓகேல? உனக்கு அது தெரியும்லடா, 20% ஆஃப். அதுவும் நம்ம போட்டுக்கலாம். நான் எதுக்கு அந்த எக்ஸ் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ்ல தெரியும். நாளைக்கு வந்து நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் கொஸ்டின் பேப்பர் தான் போகுது. என்ன ஆக போறோமோ நம்ம எப்போ பண்ணி முடிச்சு. ஓகே, நாட் அ ப்ராப்ளம். இப்போ இந்த சம் வந்து சால்வ் பண்ணுங்க. இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா, the following financial parameters of Zone Limited are available for the month of September 2024. Direct material cost 1,20,000, 120% of factory overheads. Raw material purchased வந்து 1,65,000, sales 5 lakh, cost of sales 4 lakh கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து inventory, ஓப்பனிங் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்ட் குட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதர் டீட்டெயில்ஸில் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஜென்ரல் அண்ட் அட்மின் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அண்ட் அட்மின் எக்ஸ்பென்சஸ் ஆர் நாட் ரிலேட்டிங் டு த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ப்ரைம் காஸ்ட், ஒர்க் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் குட்ஸ், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். அதாவது நீ காஸ்ட் ஷீட்டை ஒன்று போட சொல்கிறாங்க. இந்த சம் ஈஸி தானே, போடலாமா? இது அப்படியே இப்பவே போட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. இந்த சம்மோட கிளாஸை முடிச்சுக்கலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இப்பவே 5:51. இதை நீங்க போட்டு முடிச்சு நான் அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கே டைம் கரெக்டா போயிடும். மிச்சம் ஒரு 3 சம்ஸ் நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம், இன்னும் 3 சம்ஸ் இருக்கும். அது நம்ம நாளைக்கு இருந்து பார்த்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அக்கா, அந்த ஜெனரல் அட்மின் எக்ஸ்பென்ஸ் நாட் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன்னா அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஓட அட்ஜஸ்ட் பண்றது தானே? கரெக்ட்டா. என்ன பண்ணுவோம் நம்ம, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இருக்கா, அது கூட நம்ம என்ன பண்ணுவோம், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணுவோமா, அப்படியே அந்த ஜெனரல் அண்ட் அட்மின் எக்ஸ்பென்சஸும் ஆட் பண்ணி நமக்கு வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்,
காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் டோட்டல் காஸ்ட். கரெக்டா தான் சொல்றேன். ஓகேக்கா. ஆனா நீ என்ன பண்ணணும், கீழே வந்து ஆன்சர் எழுதி முடிச்ச உடனே நோட்ல வந்து எழுதிடணும். ஓகேக்கா. என்னதான் கொஸ்டின்ல ஸ்பெசிஃபை பண்ணிருந்தாலும் நீ அந்த அசம்ஷன்ல தான் கரெக்டா பண்ணிருக்கன்றதுக்காக. ஓகே, தேங்க்யூ.